சார் இப்போ பொதுவாக வந்து பிஐஎல் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கெல்லாம் சார் அந்த பிஐஎல் ஃபைல் பண்ண முடியும்? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பல வகையான பொது பாதிப்புகள் இருந்தால் நம்ம வந்து பொதுநல வழக்கு பதிவு செய்ய முடியும். ஒரு உதாரணத்துக்கு, நம்பர் 1 சுற்றுச்சூழல் பாதிப்பு. இப்போ ஆறு, ஏரி, காடுகளை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இதில் வந்து இந்த உலகமயம் ஆக்குதலில் பல சுற்றுச்சூழல் கேடு வரும்போது நம்ம வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் நம்ம ஃபைல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது, அரசின் தவறான நிர்வாகம். அரசு வந்து ஒரு தவறான நிர்வாகம் நம்ம பண்ணும்போது, அரசு நிதி முறைகேடு, ஊழல் பண்ணும்போது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் நம்ம ஃபைல் பண்ண முடியும். அது மாதிரி மக்களின் அடிப்படை உரிமை மீறல். அடிப்படை உரிமை மீறல்னால் இந்த கல்வி, சுகாதாரம், அது தொடர்பான பிரச்சனைகள். அதுக்கப்புறம் சமூக அநீதிகள் நடக்கும்போது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து குழந்தை தொழிலாளரை வச்சு இது பண்ணுறது, பெண்களுக்கு எதிரான அநீதிகள் நடக்கும்போது நம்ம பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ண முடியும். அது மாதிரி பொதுசார் நலன் சார்ந்த கோரிக்கைகள், சாலை பாதுகாப்பு, சுகாதார வசதி, அந்த மாதிரி இல்லைன்னா பண்ணலாம். ஸோ இந்த 5 வந்து இதில் ஒரு மெயினாக ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது பொதுநல வழக்கு நம்ம பதிவு பண்ண முடியும். சார் பொதுநல வழக்கு பொதுவாக யாரெல்லாம் ஃபைல் பண்ண முடியும் சார்? யார் வேணால் பண்ணலாம். சமூக அக்கறை உள்ளவர்கள், அறக்கட்டளைகள், என்ஜிஓஸ், அது மாதிரி வழக்கறிஞர்கள், பொதுமக்கள், அது மாதிரி மீடியாவில் இருக்கவங்க, யார் வேணால் இதை பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீதிமன்றமே அதை சுவமோட்டோவாக தானாக எடுத்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வழக்கை அவங்களே பதிவு பண்ண முடியும். இது தாக்கல் செய்யறதுக்கான சட்டத்திட்டங்கள் என்ன சார்? அதாவது ஆர்டிகல் 32 அண்ட் ஆர்டிகல் 226 ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். இந்த ஆர்டிகல் 32ன்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும், ஆர்டிகல் 226ன்றது வந்து ஹைகோர்ட்டுக்கு வரும். இந்த 2 சட்டத்திட்டத்தின்படி நம்ம கரெக்டான காரணத்தை சொல்லி ஒரு நல்ல ஒரு பொதுநல வழக்கு பதிவு பண்ண முடியும். அதை நீதிமன்றம் ஏற்று, அது யாராக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தாலும் அந்த நீதியை நம்ம கண்டிப்பாக பெற முடியும். சார் பொதுவாக வந்து இந்த பிஐஎல் வந்து உயர் நீதிமன்றத்தில் பதிவு செய்யணுமா, உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்யணுமா சார்? ரெண்டுத்துலேயுமே பதிவு பண்ணலாம். என்னென்னா, ஒரு சில நேரங்களில் வந்து உயர் நீதிமன்றம் உங்களுடைய பெட்டிஷனை ஏற்றுக்காமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உயர் நீதிமன்றத்தில். ஆனால் உச்ச நீதிமன்றம் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்து உங்களுக்கு சாதகமாக வருதா பாதகமாக வருதான்னு அதுக்கப்புறம் அதில் உள்ள சாதக பாதகத்தை பயன்படுத்தி தான் வந்து சொல்ல முடியும். பொதுவாக வந்து இப்போ உச்சநீதிமன்றம் போகிறோம் அப்படின்னா நமக்கான செலவுகள்லாம் எப்படி சார் ஆகும்? அதாவது நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பாமர மக்கள்லாம் வந்து போக முடியாது, கோடீஸ்வரர்கள் மட்டும்தான் போக முடியும். அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு கொல்கட்டாவில் நடந்த ஒரு சம்பவம் இருக்குது. அது பொதுநல வழக்கு தான். பொதுநல வழக்கு போட்டு ரொம்ப பாமரர், ரொம்ப கடைநிலை ஒரு மனுஷன் கூட உச்சநீதிமன்றத்துக்கு போக முடியும். அதனால் அதை பற்றி நீங்கள் எந்த வித கவலையும் பட வேண்டாம். சார் பிஐஎல் போனால் வெற்றி அடைய முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர்த்துக்கான பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் வெற்றியாளர்களாக ஆகியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கள ஒரு சில உதாரணங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது கங்கை நதின்றது வந்து எத்தனை மாநிலத்தில் பாயுது. அதில் எம்சி மேத்தா விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக எம்சி மேத்தான்றவர் வந்து வழக்கு தொடுத்து ஜெயிச்சிருக்கார். அதில் வந்து கங்கை நதி வந்து மாசுபடுது, அதை தடுக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, விஷாகா விசஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், ஒரு மாநிலத்துக்கு எதிராகவே பெண்களுக்கு எதிரான சட்டம், அந்த சட்டத்தையே வந்து தடுக்கிறதுக்கு உண்டான பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனு. அது மாதிரி ஓல்கா டெலிஸ் விசஸ் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன். அது மாதிரி தெருவோர வியாபாரிகள் விற்பனையான அவங்களுடைய வாழ்வு உரிமைக்காக ஒரு பொதுநல வழக்கு பாம்பேயில் நடந்தது. அந்த தெருவோர வியாபாரிகளுக்கு வாழ்வு உரிமையை வந்து காக்கிறதுக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு அதில் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் நம்ம தெருவோரம் இருக்கிறோமா இல்லை மாளிகையில் இருக்கிறோம்லாம் கணக்கில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பயன்படும். அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க சார். இதை வந்து இது ப்ரைவேட்டாக நிறையா விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் பொருந்தது நம்ம பார்க்குறோம் சார். அரசு அதிகாரிகளும் இதுக்குள்ளே சம்மந்தப்படுத்த முடியுமா சார்? கண்டிப்பாக பண்ண முடியும். அரசு அதிகாரி வந்து ஒரு இடத்துல ஒரு தவறான போக்கு இருந்தாங்கன்னா அதையும் வந்து நம்ம தட்டி கேட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட முடியும். சார் மக்களுக்கு வந்து ஒரு பிஐஎல் பற்றி ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா என்ன அறிவுரை சார் சொல்லுவீங்க? இது வந்து ஒரு பெரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை வந்து சரியாக பயன்படுத்தணும். இதை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் செல்வாக்காகணும் அப்படின்றதுக்காகவும், ரெண்டாவது ஏதாவது ஒரு பெரிய கான்ட்ராக்ட் யாராவது எடுத்திருப்பாங்க, அந்த கான்ட்ராக்டை வந்து நிறுத்தி அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது பணம் பிடுங்கலான்றதுக்காகவும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் செய்யப்படலாம். ஓகே, அது பல இடங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
அதனால் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்றது வந்து இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களை, இயற்கையை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தினால் இதுக்கு பெரிய செலவாகும்லாம் அவங்களுக்கு கணக்கில்லை. நீங்கள் வந்து ஒரு சிறிய பொருள் செலவு பண்ணி நீங்கள் பண்ணி கூட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனு உயர்நீதிமன்றத்துலேயோ இல்லை உச்சநீதிமன்றத்துலேயோ நீங்கள் போட முடியும். உங்களுக்கு இது சம்மந்தமான வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் வருமா வராதா அப்படின்ற உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.